ஹாய். ட்ரெடிஷ்னல் சுழியம் மில்லட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காயில் 3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஏலக்காயை போட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்துக்கிட்டேன். நான் 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டேன். இது 3/4 இனிப்பு தான் இருக்கும். நான் என் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். பசங்களுக்கு ஃபுல் இனிப்பு சேர்த்து கொடுத்தா சளி பிடிச்சிக்கும். அதனால் நான் 3/4 இனிப்பு போடுறேன். உங்களுக்கு கரெக்டாக இனிப்பு இருக்கணும்னா நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி கோதுமை மாவு, ஒரு கரண்டி ராகி மாவு, ஒரு கரண்டி கம்பு மாவு, ஒரு கரண்டி இட்லி தோசை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இந்த மாவுக்கு தேவையான சர்க்கரை நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, சர்க்கரையை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணுங்க. நான் நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாடியை அலசி அந்த தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன். அந்த தேங்காய் ஃப்ளேவரோட மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் கலந்துக்கிட்டேன். நீங்களும் அப்படி செஞ்சாலும் செய்யலாம். இல்லை தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா சாதா நார்மல் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. சுழியம் சேம் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிடுவோம்ல, கடலை மாவில் டிப் பண்ணி போட்டு அதே மெத்தடில் தாங்க செய்யணும். ட்ரெடிஷ்னல் சுழியம் கடலைப்பருப்பும் வெல்லமும் வச்சு செய்வாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படிங்கிறதுக்காக பசங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை இந்த ஃபார்மில் கொடுக்குறோம். அவ்வளோதான். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணி செய்யுங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் நாட்டு சர்க்கரையில் செய்கிறேன். இது நாட்டு சர்க்கரையும் நல்லா தான் இருக்கும். வெல்லம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துக்கணுங்க. இந்த மாவை நல்லா கலந்துக்கிட்டு சைடில் எண்ணெய் கடாய் வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணமை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டுங்க. பெருசாக இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம இதில் இட்லி தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்துருக்கிறதுனால நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி தோசை மாவு நல்லா புளிச்சிருந்தா நல்லா இருக்காதுங்க. அந்த புளிப்பு வாசனை வரும். அதுக்குன்னு புளிக்காத மாவும் போட வேணாம். நார்மலாக மீடியமாக புளித்த மாவு போடலாம். புளிக்காத மாவும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா புளிச்சிருக்க மாவு மட்டும் வேணாம். அவ்வளோதாங்க. டிப் பண்ணி நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போடணுங்க. எண்ணெயில் சூடு கம்மியாக இருந்தால் அது எண்ணெய் குடிக்கும். அதனால் நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போடுங்க. போட்ட உடனே எல்லாமே போய் ஒட்டிக்கும். எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு சைடு வெந்துட்டு நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் 2ஆக உடச்சி விடுங்க. ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் உடச்சி விடாதீங்க. அவ்வளோதாங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி எடுத்து வேக வச்சுக்கிட்டா சுழியம் ரெடி. சூப்பரான டேஸ்டான கிறிஸ்பியான சுழியம் ரெடி. பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, என்னால் கை வச்சு உடைக்கவே முடியல. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பார்த்தாலே தெரியும் சைடில் மாவு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது செஞ்சுட்டு பார்த்தா பேட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேணான்னுட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/4 ஸ்பூன் இருந்துருக்கோங்க அந்த பாத்திரத்தில். அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 5 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டு, வெண்ணிலா எசன்ஸ் தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நம்ம சுழியத்தில் தானே ஏலக்காய் தூள் போட்டோம், அதனால் கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ்க்காக வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பேட்டருக்கு பேன் கேக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை தேவைப்படும்ல, அதையும் போட்டுக்கோங்க. நான் ஒரு பிஞ்சு
பேக்கிங் சோடா போட்டேங்க. அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக பேன் கேக்கு பேக்கிங் சோடா போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க. அதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். அது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நல்லா வந்து பீட்டர் வச்சு கலந்துக்கங்க மாவை. இந்த மாவு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கலந்துட்டு உடனே தான் பார்த்தா ஆப்பு மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா திரும்பியும் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துட்டு தோசைக்கல் வச்சு பேன் கேக் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ தாங்க பேன் கேக்லாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு வந்து மைதா மாவு தோசை, கோதுமை மாவு தோசை அப்படின்னு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரொம்ப ஸ்நாக்ஸ் கேட்டால் இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி. கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேங்காய், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு தோசையாக ஊற்றி குடிப்பாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தான் வந்து இதெல்லாம் யூடியூப்லாம் பார்த்து பேன் கேக்லாம் செய்கிறது. பேன் கேக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க. மாவு அப்படியே எடுத்து ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். எண்ணெய்லாம் எதுவும் விடக்கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃப்ளேம் கம்மியாக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா வேகாது. அதனால் கம்பல்சரியாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வைக்கணும் பேன் கேக்கு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அவ்வளோதாங்க, திருப்பி போட்டேன். பேன் கேக் ரெடி. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துட்டா சூப்பராக ஹெல்த்தியாக மில்லட்ஸில் பேன் கேக்கும் சுழியமும் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சுழியம், பேன் கேக் ரெண்டுமே சூடாக சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிடுவோம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுழியம்லாம் மறுநாள் சாப்பிட்டா இன்னும் நல்ல